ஏதாவது பண்ணணும்னு இன்னும் அப்படியே மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாக்குறோம். நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். இப்ப நான் போயிருவேன், அடுத்த வாரம் நான் கிளம்பி போயிருவேன். பாப்போம். நான் எங்க அம்மாட்டையும் இப்ப கூட பேசிருந்தோமா, என்னமா அந்த கோயில் நம்ம ஏதாவது பண்ணணும். ஏன்னா நான் உங்ககிட்ட எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ரீசனுக்காக பெருமாள் என்னங்க வர வச்சிருக்காரு. அதான் எனக்கு தோணுது. அது எனக்கும் புரியலங்க. இதுக்கு 5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. எனக்கு தெரியல. அதாவது ஏன்னா நான் இந்த தேவநாத பெருமாள் கோயில் திருவந்திபுரம் அதுக்கு தான் நான் தேடினேன். எப்படி தெய்வநாயகர் பெருமாள் உங்க நம்பர் எப்படி வந்துன்னு தெரியல. யூசுவலா இந்த கூகுள்ல வர நம்பருக்கு எல்லாம் போன் பண்ணா யாரும் உடனே எடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க உடனே எடுத்துட்டீங்க, ரொம்ப ஃபாலோ த்ரூ பண்ணீங்க. அதுக்கப்புறம் நானும் சரி எங்கடா இருக்கு கோயில். நான் கோயில வீட்டுல வெயிட் பண்ணும்போது இன்னும் இவ்வளவு சின்னதா இருக்கு இந்த கோயில், என்ன எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் உள்ள போய் அந்த வெங்கடேஸ்வரர் அவர் திறந்து உள்ள போய் பெருமாளை பார்த்த உடனே அப்படி ஒரு 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 இது ஒரு ரொம்ப சாந்த சூரபியா ரொம்ப அழகா இருந்தாரு எனக்கு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, ஏதோ ஒரு ரீசன்காக தான் நம்ம வந்திருக்கோம் இங்க அப்படின்னு. என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணணும், எதுக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப நாள் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்கனாலே சந்தோஷம் எனக்கு. நிதி உதவியில நம்ம கொடுங்க. சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது கோயில். நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன். எவ்வளவு என்னால கலெக்ட் பண்ண முடியுமோ நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். பெருமாளுக்கு பண்ணணும். ஏன்னா அவர் ஏதோ ரீசனுக்காக தான் எங்களை அங்க வர வச்சிருக்காரு. அதனால நிச்சயமா எனக்கு ஏதாவது பண்ணணும், நான் பண்றேன். சரிங்க சரிங்க. கோவில் நிகழ்ச்சிகள் நடக்கும் போது நான் தகவல் சொல்றேங்க. முடிஞ்சா கலந்துக்காங்க. சரி சரி சரி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது ஹெல்ப் பண்ணதுக்கு